A very good morning students. கண்ணா இன்றைக்கி நம்ம பயோசயின்ஸில் லெசன் 18 ஹெரிடிட்டி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த லெசனில் நம்ம போன வீக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம். கேரியோடைப்பிங்னா என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி அந்த டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெப்ளிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இது ஒவ்வொரு செல்லுலேயும் நடக்கும். சரியா? ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேயும் இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும். இப்போ ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா? இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளார இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போது எக்ஸாக்ட் கார்பன் காப்பி மாதிரி அதே மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? 2 டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? அப்போ என்னது? ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எகெயின் அதே மாதிரி 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எதுக்காக நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் டியூரிங் த செல் க்ரோத் ஆகும்போது செல் டிவிஷன் அப்போ நடக்கக்கூடியதை இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு செல் இன்னொரு செல்லாக மல்டிப்ளை ஆகும்போது அப்போது அந்த செல்லுக்கு தேவையான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்? மல்டிபிள் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நியூ செல்லுக்கு கொடுக்குறதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். அதில் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது இந்த காயில்டு டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். சரி, இது காயில்டு டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா? என்னடா லேடர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம். இதுதான் என்னது டிஎன்ஏ ஓட ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட். இதில் என்ன சொல்லுவோம்? டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு. இப்போது இந்த 2 ஸ்டாண்டும் எப்படின்னா ஆன்டி பேரலல்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகேவா? இது 5' எண்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். இது 3' எண்ட். அப்போது இங்கே 5ஆக இருந்ததுன்னா 5' எண்டாக இருந்ததுன்னா இங்கே 3' எண்டாக இருக்கும். அப்போது ஒரு செயினில் 5' எண்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு செயினில் 3' எண்டில் முடியுது. தென் இங்கே 5' இங்கே இன்னொரு செயினில் என்ன இருக்குது? ஆப்போசிட்டில் ரன் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகுது, 2ஆக பிரியுது. சரியா? எப்படி பிரியும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ நடுவில் இதை நான் என்ன சொல்லியிருக்கேன்? நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் இந்த பாக்ஸாக போட்டிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா நைட்ரஜனஸ் பேசஸ். சரியா? இந்த நைட்ரஜனஸ் பேசஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜனஸ் பேசஸ்க்கு இன் பிட்வீனில் என்ன பாண்ட் இருக்குது? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போது அடினைன் அண்ட் தயமின்க்கு நடுவில் 2 பாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். தென் குவானைன் அண்ட் சைட்டோசினுக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த ஒரு ஸ்டாண்ட் தனியாகவும் இன்னொரு ஸ்டாண்ட் தனியாகவும் செப்பரேட் ஆகிடும். சரியா? இதுதான் செப்பரேட்டட் ஸ்டாண்ட் சொல்லுவோம். இந்த செப்பரேட்டட் ஸ்டாண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்ப்ளேட். இதை ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம், இதை ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நடக்கும். சரியா? ஒரு 2 ஸ்டாண்டு என்ன ஆகிருக்கும்? தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுறது. இப்போ இது ஒரு டெம்ப்ளேட் சொல்லுவோம், இது ஒரு டெம்ப்ளேட் சொல்லுவோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டாட்டர் ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இந்த டெம்ப்ளேட்லேருந்து என்ன ஆகுது? இன்னொரு டாட்டர் ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. சரியா? இப்போது அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். சரியா? இந்த நைட்ரஜனஸ் பேஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் இது 3 சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துருக்கோம். சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரஜனஸ் பேஸ் சேர்ந்தது என்னது? நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டில் மெனி நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இருக்கும். சரியா? இதெல்லாம் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ். இப்போது இந்த நியூக்ளியோடைட் இவ்வளோ மெனி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலி நியூக்ளியோடைட் செயின் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது காமனாக டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நீ தெரிஞ்சிருப்ப. இருந்தாலும் நான் ஒரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாலி நியூக்ளியோடைட் செயின்.
சரியா? இப்போது இது ஒவ்வொன்றும் என்னது, ஒவ்வொரு நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸ். ஓகேவா? நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸ் உனக்கு தெரியும் இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன், அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின், இதெல்லாம் தான் நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸ். இதுதான் என்ன ஆயிருக்கும், இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? ஓகேவா? இப்போது இதில் இந்த நைட்ரஜனஸ் பேஸஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். எப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது வந்து அடினைனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இது என்னவாக இருக்கும், தயமினாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது இது வந்து குவானைனாக இருந்தால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது வந்து என்னவாக இருக்கும், சைட்டோசினாக இருக்கும். சரியா? இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். எப்போவுமே அடினைன் வந்து தயமினோடையும் குவானைன் வந்து என்ன ஆகும், சைட்டோசினோடையும் ஜாயின் ஆகக்கூடியது தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு இந்த நியூ டாட்டர் செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஒரு நியூ டாட்டர் ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே ஒரு நியூ டாட்டர் ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 டிஎன்ஏ வந்து அட் த எண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷனில் நமக்கு 2 டிஎன்ஏஸ் வந்து கிடைக்கும். சரியா? இப்போது பார்த்தோம் அப்படின்னா செல் டிவிஷன் அப்போ இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போது டாட்டர் செல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடியது மாதிரியே டாட்டர் செல்ஸ்லேயும் வந்து என்ன இருக்கும், டிஎன்ஏ வந்து அதே மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? இப்போது நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸில் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெப்ளிகேஷன்னா என்ன, எப்படி நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு 4 ஸ்டெப்ஸில் நடக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், unwinding of DNA molecule, then formation of RNA primer, synthesis of new complementary strand from the parent strand. These are all the 4 steps. இது 4 important steps. இந்த 4 steps நடந்தால் தான் என்னாகும், ஒரு சிங்கிள் டிஎன்ஏ என்னாகுது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ஒரு சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்னாகுது அப்படின்னா 2 காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், unwinding of DNA, formation of primer, then synthesis of new complementary strand from parent strand. இது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராமில் இந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டாண்ட்ஸும் வந்து என்ன ஆகணும், செப்பரேட் ஆகணும். சரியா? இந்த 2 ஸ்டாண்ட்ஸும் என்ன ஆகணும், இப்படி செப்பரேட் ஆகணும். சரியா? அப்போது எங்கே செப்பரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆரிஜின் ஆஃப் சைட் ஆர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். சரியா? எந்த இடத்துல செப்பரேட் ஆகணுன்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து டிஎன்ஏல இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆரிஜின் ஆஃப் சைட் ஆர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போது ஒரு டிஎன்ஏல எங்கே வேணால் இந்த ஆரிஜின் ஆஃப் சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். சரியா? அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் என்னாகும், இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து என்னாகும், அன்வைண்ட் ஆகி என்னாகும் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டாக என்னாகும், செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். தென் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ. அன்வைண்டிங் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்டும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிறது தான் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போது என்ன என்சைம் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த ஹெலிகேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏயோட பர்டிகுலர் சைட் சொல்லியிருக்குன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அந்த சைட்டில் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ அட்டாச் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணி இந்த 2 ஸ்டாண்ட்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி செப்பரேட் பண்ணிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நியூக்ளியோடைட்க்கும் இன்னொரு நியூக்ளியோடைட்க்கும் இன் பிட்வீனில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பாண்டை பிரேக் பண்ணுறது தான் இந்த ஹெலிகேஸோட வேலை. ஸோ பிரேக் ஆனவுடனே என்ன ஆகும்னா இந்த 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்படி செப்பரேட் ஆகிடும். சரியா? இந்த 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். இந்த 2 ஸ்டாண்ட் செப்பரேட் ஆகும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய பின்னாடி ஸ்டாண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஹெலிகேஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் சைட் ஆர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டோப்போமிரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்னாகும், ரெப்ளிகேஷன் சைட்டை தாண்டி அது வந்து போய் அட்டாச் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் டிஎன்ஏஸ்க்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த டோப்போஐசோமிரேஸோட வேலை. ஸோ இப்போ என்னாச்சு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்னாச்சு, ஹெலிகேஸ் என்சைம்னால 2 ஸ்டாண்ட்ஸும் என்னாச்சு அப்படின்னா செப்பரேட் ஆகிடுச்சு. அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அன்வைண்டிங்னு என்னது, 2 ஸ்டாண்ட்ஸும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிறது தான் அன்வைண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் என்னது, ஹெலிகேஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம்.
இப்போது இந்த ஹெலிகேஸ் ஜாயிண்ட் ஆன இடத்துல ஒரு ஃபோக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஃபோக். ஒரு ஒய் மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியுதா? ஒய் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம்? ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமர். ஒன்ஸ் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் இந்த செப்பரேட்டான ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பேரண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இதை வந்து என்ன சொல்லுவோம்? பேரண்ட் ஸ்டாண்ட் ஆர் ப்ரைமர் ஆர் என்ன சொல்கிறது டெம்ப்ளேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த செப்பரேட்டான ஸ்டாண்ட் என்னது? பேரண்ட் ஸ்டாண்ட், இல்லைனா என்ன சொல்லுவோம்? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இந்த பேரண்ட் ஸ்டாண்ட் இட் செல்ஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறத ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்என்ஏ ப்ரைமர்னால் எதுவும் கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ், ஆர்என்ஏவோட நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நியூக்ளியோடைட்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுகர், பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேஸஸ் சேர்ந்து தான் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ். இப்போ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் நடந்துச்சோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும்னா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தசிஸ் ஆகும். ஒரு செக்மெண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் மாதிரி சிந்தசிஸ் ஆகும். இப்போது இதில் என்ன அப்படின்னா அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் எப்போவுமே வந்து எப்போ எந்த டைரக்ஷனில் சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் த 3' எண்ட்லேருந்து 5' எண்டுக்கு தான் சிந்தசிஸ் ஆகிட்டு வரும். சரியா? அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சிந்தசிஸ் ஆக முடியாது. ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து என்ன பண்ணும்? 3' எண்ட். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 3' எண்ட் சொல்லுவோம். சரியா? இது பார்த்தீங்கன்னா 3' எண்ட். இந்த 3' எண்ட்லேருந்து தான் ஆர்என்ஏ பாலிமர் வந்து சிந்தசிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. சரியா? இது வந்து 3' எண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இங்கே நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த 3 செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரைமர். சரியா? இந்த இதுலேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் ஆகி ஒரு 10 to 5 நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் என்னாகும் அப்படின்னா அட்டாச் ஆகும். இதுவே 3' எண்ட் to 5' எண்டு டைரக்ஷனில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5' எண்ட் டைரக்ஷன். ஸோ எங்கள் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா செக்மெண்ட் அங்கங்கே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் அட்டாச் ஆகும். அதாவது 3' எண்டில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்ளீட் செக்மெண்ட்டாக போய் அட்டாச் ஆகும். ஆனால் 5' எண்டில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டாக போய் அட்டாச் ஆகும். சரியா? இப்போ அந்த ஆர்என்ஏ பாலிமர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் நியூ டாட்டர் ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி தான் சொல்லுவோம் இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை. சரியா? அது என்னது? ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட். சரியா? ஒரு ஸ்டார்டிங் தான் அதுன்னு சொல்லுவோம் ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? இப்போ ஆர்என்ஏ ப்ரைமருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் நியூ டாட்டர் டிஎன்ஏ ஃப்ரம் த பேரண்ட் டிஎன்ஏ. இப்போ எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். சரியா? நான் இந்த ஷேப்பில் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, இதை என்ன என்சைம்? டிஎன்ஏ பாலிமரேஸ். இது என்ன என்சைம்? டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரைமரோட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் வந்து இருக்கும். நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ்னால் என்ன? சுகர், பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேஸஸ் இதெல்லாம் சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே வந்து அடினைன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும்? தயமினாக இருக்கும். இங்கே குவானின் இருந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும்? சைட்டோசினாக இருக்கும். அப்போது இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ், சரியா? நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ்னு போட்டிருக்கேன் பாருங்க, நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இந்த நியூக்ளியோடைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் வந்து பேஸ்ட் ஆன் த காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ். இதெல்லாம் என்னது? அதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா போய் கெட் அட்டாச்டு அண்ட் ஃபார்ம் அ கம்ப்ளீட் ஸ்டாண்ட். இதோட ஒன்றொன்னா ஆட் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் வந்து கொடுக்கும். சரியா? மேலே வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் வந்து கொடுக்கும். அந்த ஸ்டாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லீடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் வந்து எனக்கு பிட்டாக வந்து ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டிஎன்ஏவும் என்ன ஆகும்னா ஆர்என்ஏ ப்ரைமரோட கொஞ்சம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் இந்த ப்ரைமருக்கு இந்த சைடில் இங்கே கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருக்க ஸ்டாண்டில் டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேப் இருக்கும். சரியா? பிட்டாக தான் வந்து டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாண்ட் என்ன சொல்லுவோம்னா லேகிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். மேலே இருக்கிறது என்னது? கம்ப்ளீட் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் டாட்டர் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? லீடிங் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ப்ரோக்கன் ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு, ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்?
லேகிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போது 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போது அந்த லேகிங் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட். ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் டாட்டர் டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இதோ இந்த பிட்டு பிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த பிட்டிங் ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய என்சைம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ். அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் போய் என்ன பண்ணிடும்? அதோட ஒன்று ஜாயின் பண்ணிடும். ஓகேவா? அப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய என்சைம் என்னது? டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போ என்ன ஆகுது? மேலேயும் ஒரு நியூ டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிடும், கீழே என்னது ஒரு நியூ டாட்டர் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டாண்ட் வந்து எது வரைக்கும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெர்மினஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும். டெர்மினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்கே வந்து இந்த அன்வைண்டிங் வந்து ஸ்டாப் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப் டு டெர்மினஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெர்மினஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த நியூ டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து கட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். நியூ டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நியூ செல்லுக்கு போயிடும். சரியா? இது மாதிரி தான் ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து நியூ டாட்டர் செல்ஸ் வந்து டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி யங் டாட்டர் செல்ஸ்க்கு போகுது.